ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பர்பிள் டிசைனர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குற மாதிரி 2 லைன்ஸ் ஜரி த்ரெட் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நெக்ஸ்ட் லைனாக வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சுகர் பீட்ஸ்க்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் சேவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த லைனாக பார்த்தீங்க அப்படின்னா மோத்தி பீட் கொடுக்குறேன். ஸோ இதுக்குமே அதே த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரேமில் வந்து கொடுக்கும் போது எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரேம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அட்டாச் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ மோத்தி பீட்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஒரு பார்டர் லைன் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பார்டருக்கு சென்டராக நான் மார்க் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலர் ரவுண்ட் ஸ்டோன் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சுற்றி வந்து 2 லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோத்தி பீட் வந்து சிங்கிள் லைன் கொடுக்குறேன். மோத்தி பீட்க்கு அடுத்த லைனாக பார்த்திங்கன்னா டல் கோல்ட் சுகர் பீட் நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து இதை சுற்றிலுமே வந்து ஒரு ப்ளூ ரவுண்ட் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அதை க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஸ்டோன் ட்ரை ஆனதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ்னால் ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு வேவ் செயின் கொடுக்கலான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைனாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து டல் கோல்ட்னால ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ டல் கோல்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து மோத்தி பீட் வரும். ஸோ மோத்தி பீட்க்கு நெக்ஸ்ட் லைனாக வந்து திரும்பவும் வந்து டல் கோல்ட் அவுட்லைனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன் ரவுண்ட் ப்ளூ ஸ்டோன் ஒட்டிட்டு அதே வேவ் லென்த் வந்து நான் திரும்பவும் வந்து கொடுக்க போகிறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்டு ஃப்ரேம் ஸ்டோன் ஒயிட் கலர் வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைனாக வந்து திரும்ப டல் கோல் கொடுத்து இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மீதி இருக்க ஸ்பேஸில் வந்து மோத்தி பீட் மட்டும் நான் புட்டாஸ் மாதிரி அங்கங்கே கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலையும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.